கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரள அரசு திரைப்பட விருதுகள் தேர்வு குழு தலைவரா பாரதி ராஜா நியமிக்கப்பட்டாரு. அந்த நேரத்துல பயங்கரமான சர்ச்சைகள்லாம் எழும்புச்சு. ஏன்னா கேரளாவிலேயே அந்த திரையுலகத்தை சேர்ந்த ஜாம்பவான்கள் நிறைய பேர் இருக்கும்போது தமிழ்நாட்டில இருந்து பாரதி ராஜாவை ஏன் நியமிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம 2013 வருஷத்துக்கான திரைப்பட விருதுகள்லாம் தேர்வு செஞ்சாங்க. அந்த தேர்வு குழுவில் தமிழ் திரைப்பட இயக்குனரான பாரதி ராஜாவும் இருந்தாரு. அவர் தான் தலைவராகவும் இருந்தாரு. 85 படங்கள் திரையிடப்பட்டுச்சு. ஆனா இந்த குழுவுடைய தலைவராக இருக்கிற பாரதி ராஜா 85 திரைப்படங்களையும் பார்க்கல. அவர் இருந்ததே 7 நாட்கள் தான். 15 நாட்கள் இருந்தால் தான் அவங்க 85 படங்களையும் பார்க்க முடியும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சது. ஆனால் இவர் 7 நாட்கள்லேயே தமிழ்நாட்டுக்கு திரும்ப போயிட்டாரு. இதனால் பயங்கரமான பிரச்சனைகள் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக தேசிய விருது பெற்ற நடிகர் திரைப்பட தயாரிப்பாளருமான சலீம்குமார் குற்றம் சொல்லியிருக்காரு. இவர் நடித்த படத்தை பாரதி ராஜா பார்க்கவே இல்லை, ஆனால் இந்த படத்துக்கு விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய படத்துக்கு விருது கொடுங்க அப்படின்னு நான் யாரையும் வேண்டி விரும்பி கேட்கல. ஆனால் நியமிக்கப்பட்ட தலைவர் படங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு விருதுகள் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். என்னுடைய படத்தை இவர் பார்க்கல அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட நிறையா ஆதாரங்கள்லாம் இருக்குது. இதை நான் கோர்ட்டில் போயிட்டு கேஸாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இது குறித்து பாரதி ராஜா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 15 நாட்கள் நான் அங்கே இருக்கணும்னு சொன்னது உண்மைதான். 7 நாட்களில் நான் கிளம்புனது உண்மைதான். அவசரமா தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு வேலை வந்ததுனால நான் கிளம்பினேன். ஆனால் எல்லா படத்தையும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை ஏன் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குறீங்க? வீணா என் மேலே பழி சுமத்துறதுக்காக தான் இப்படி ஒரு குற்றச்சாட்டு என் மேலே வச்சிருக்காங்க அப்படின்னு பாரதி ராஜா சொல்லியிருக்காரு.